ஓம் சாந்தி. 26/4/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே எல்லையற்ற முன்னேற்றம் அடையுங்க. எவ்வளவு நன்றாக எல்லையற்ற படிப்பை படிக்கின்றீர்களோ அவ்வளவு முன்னேற்றம் அடையலாம். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் எல்லாவற்றையும் விட உயர்ந்த கடினமான பாடம் எது? பதில்: இந்த படிப்பில் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்கிக் கொள்வதே எல்லாவற்றையும் விட உயர்ந்த பாடம். பாபா ஞானத்தின் 3வது கண் கொடுத்துள்ளார். அந்த கண்ணினால் ஆத்மா சகோதரன் என பாருங்கள். கண்கள் சிறிது கூட ஏமாற்றக்கூடாது. எந்த தேகதாரியின் பெயர் உருவத்திலும் புத்தி போகக்கூடாது. புத்தியில் சிறிது கூட விகாரங்கள் இச்சிச்சு எண்ணங்கள் வரக்கூடாது. இதுதான் கடுமையான முயற்சி, உழைப்பு. இந்த பாடத்தில் தேர்ச்சி அடையக்கூடியவர்களே உலகத்திற்கு அதிபதி ஆவார்கள். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு விஷயமும் எல்லைக்கு உட்பட்டதாகவும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது. எவ்வளவு காலம் நீங்கள் எல்லைக்குள் இருந்தீர்கள், இப்போது எல்லைக்கு அப்பால் இருக்கிறீர்கள். இப்போது நாம் எல்லையற்ற உண்மையான வருமானத்தை அடைய வேண்டும் என புத்தியால் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கே அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. எவ்வளவு நீங்கள் எல்லையற்ற வருமானத்தில் தீவிரம் செலுத்துகின்றீர்களோ அவ்வளவு எல்லைக்கு உட்பட்ட வருமானத்தின் விஷயங்கள் மறந்து போகும். இப்போது அழிய போகிறது என அனைவரும் புரிந்து கொள்வார்கள். விநாசம் அருகாமையில் வர வர பகவானை தேடுவார்கள். விநாசம் நடக்கிறது என்றால் நிச்சயம் ஸ்தாபனை செய்பவர்களும் இருப்பார்கள். உலகத்தில் இருப்பவர்கள் எதையும் அறியவில்லை. பிரஜா பிதா பிரம்மகுமாரிகளாகிய நீங்கள் கூட வரிசை கிரமத்தில் படிப்பை படித்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் மனித சிருஷ்டியே இவ்வாறு இருக்கிறது. நமக்குள் எந்த பண்பாடும் இல்லாமல் இருந்தது. பண்பாடு உடையவர்களின் மகிமையை பாடினர், அதாவது தேவதைகளை. நாங்கள் நிர்குணமானவர்கள், எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை என கூறினர். எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலும் நாம் படைக்கக்கூடிய தந்தை மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையை அறியவில்லை என உணர்கிறார்கள். பிறகு அவர்களால் என்ன பயன்? நீங்கள் கூட எதற்கும் பயனில்லாமல் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பாபாவின் அதிசயம் என புரிந்து கொள்கிறீர்கள். பாபா விஸ்வத்திற்கே அதிபதி ஆக்குகிறார். அந்த ராஜ்ய பதவியை நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. சிறிது கூட யாரும் தடையை ஏற்படுத்த முடியாது. எப்படி இருந்த நாம் எப்படி மாறுகிறோம்? ஆகையால் இப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி அவசியம் நடக்க வேண்டும். உலகத்தில் எவ்வளவு நிந்தனைகள், சண்டைகள் போன்றவை உண்டாகின்றன. இவை ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. 5000 வருடத்திற்கு முன்பும் நடந்ததுதான். சாஸ்திரத்தில் கூட இருக்கிறது. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் என்னென்ன இருக்கிறதோ மீண்டும் அவர்கள் பக்தி மார்க்கத்தில் படிப்பார்கள் என குழந்தைகளுக்கு கூறப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஞானத்தின் மூலம் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். அதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். இப்போது எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு கல்பமாக நடக்கும். எவ்வளவு நாம் உயர்ந்த பதவி அடைவோம் என தனக்குள் சோதிக்க வேண்டும். நாம் எவ்வளவு நன்றாக படிக்கின்றோமோ அவ்வளவு உயர்வோம் என ஒவ்வொரு மாணவரும் புரிந்து கொள்ள முடியும். இவர் நம்மை விட புத்திசாலி, நாமும் புத்திசாலியாக வேண்டும். வியாபாரிகளில் கூட நான் இவரை விட மேலே செல்ல வேண்டும், அதாவது புத்திசாலியாக வேண்டும் என்று முயற்சிப்பார்கள்.
அல்பகால சுகத்திற்காக அழைக்கிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுடைய எவ்வளவு பெரிய உயர்ந்த தந்தையாக இருக்கிறேன் என பாபா கூறுகின்றார். சாகார தந்தையும் இருக்கிறார், நிராகாரும் இருக்கிறார். இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து கூறுகிறார்கள், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் எல்லையற்ற படிப்பை புரிந்து கொண்டீர்கள். வேற யாரும் புரிந்து கொள்ளவில்லை. முதல் விஷயம், நீங்கள் ராஜ ரிஷி, அவர்கள் ஹட் யோகி. அவர்கள் கூட ரிஷிதான், ஆனால் எல்லைக்கு உட்பட்டவர்கள். எல்லைக்கு உட்பட்ட தந்தை எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி கொடுக்கிறார். அதுவும் ஆண் குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கிறது. இங்கே பெண் குழந்தை மற்றும் ஆண் குழந்தை இருவருமே ஆஸ்திக்கு உரிமையாளர்கள் என தந்தை கூறுகின்றார். அந்த லௌகிக தந்தையிடம் பாகுபாடு இருக்கிறது. ஆண் குழந்தையை மட்டும் வாரிசாக ஆக்குகிறார். லௌகிக தந்தையிடம் பாகுபாடு இருக்கிறது. ஆண் குழந்தையை மட்டும் வாரிசாக ஆக்குகிறார். மனைவியை அரை பாகத்தாரி என்கின்றனர், ஆனால் அவர்களுக்கும் பங்கு கொடுப்பது இல்லை. பிள்ளைகள்தான் பார்த்து கொள்கின்றனர். தந்தைக்கு பிள்ளைகள் மீது பற்று இருக்கிறது. இந்த தந்தையோ முறைப்படி அனைத்து ஆத்மாக்களுக்கும் சொத்து கொடுக்கின்றார். இங்கே ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற வேறுபாடு தெரிவதில்லை. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வளவு சுகத்தின் சொத்தை அடைகின்றீர்கள். இருப்பினும் முழுமையாக படிப்பதில்லை. படிப்பை விட்டு விடுகிறார்கள். பாபா, இவர்கள் இரத்தத்தினால் எழுதி கொடுத்தனர், இப்பொழுது வருவதில்லை என குழந்தைகள் எழுதுகின்றனர். பாபா, நீங்கள் அன்பு காட்டுங்கள் அல்லது எட்டி உதைங்கள், நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று இரத்தத்தால் எழுதுகின்றனர். ஆனால் பாலனை எடுத்திருந்தாலும் போய்விடுகின்றனர். இது அனைத்தும் நாடகம் என தந்தை புரிய வைக்கின்றார். இது படிப்பு ஆகும். அனைவரையும் கூடவே அழைத்து செல்வேன் என உத்தரவாதமும் கொடுக்கின்றார். சத்யுக ஆரம்பத்தில் இத்தனை மனிதர்கள் இல்லை. இப்போது சங்கமத்தில் அனைத்து மனிதர்களும் இருக்கின்றார்கள். சத்யுகத்தில் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள். இத்தனை தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கான முழு ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சாந்தி தாமம் சென்று விடுகிறார்கள். கணக்கு வழக்கை முடித்துவிட்டு எங்கிருந்து நடிப்பதற்காக வந்தார்களோ அங்கே சென்று விடுவார்கள். அதுவே 2 மணி நேர நாடகம். இதுவோ எல்லையற்ற நாடகம். நாம் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள், மேலும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் என நீங்கள் அறிவீர்கள். சத்தத்திலிருந்து விடுபட்டு வசிக்கக்கூடிய இடம் நிர்வாணதாமம். அங்கே சத்தம் எதுவும் இருக்காது. பிரம்மத்தில் கலந்து விடுகிறார்கள் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆத்மா அழிவற்றது, அதற்கு ஒருபோதும் அழிவு ஏற்பட முடியாது என பாபா கூறுகின்றார். தன் பாகத்தை ஏற்று நடிக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் நாடகத்தில் நடிகர்கள். இருப்பதற்கான இடமே பிரம்மாண்டம், அதுதான் வீடு. ஆத்மா முட்டை வடிவம் போல காணப்படுகிறது. அங்கே பிரம்மாண்டத்தில் அதற்கு வசிக்கக்கூடிய இடம் இருக்கிறது என்றால் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியவில்லை என்றால் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் எனில் இன்னும் போக போக தாங்களாகவே புரிந்து கொள்வீர்கள். படிப்பை விட்டு சென்று விடுவீர்கள் என்றால் பிறகு ஒன்றையுமே புரிந்து கொள்ள முடியாது. இந்த பழைய உலகம் முடியப் போகிறது, புதிய உலகம் ஆரம்பிக்கப் போகிறது. பாபா, யாரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாத அளவிற்கு நம்மை அதிபதி ஆக்குகிறார் என்ற பாடல் கூட இருக்கிறதல்லவா? ஆகாயம், பூமி போன்றவைகள் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறது பாருங்கள். அனைவரும் சுயநலமுடையவர்களாக இருக்கின்றனர். அங்கே இது போன்று இல்லை. இந்த பணம், செல்வம் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு போகிறேன், இவைகளை நன்றாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என லௌகீக தந்தை குழந்தைகளுக்கு கூறுவது போல உங்களுக்கு பணம், செல்வம் அனைத்தையும் கொடுக்கிறேன் என
எல்லையற்ற தந்தை கூறுகின்றார். நீங்கள் பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று என்னை அழைத்தீர்கள். ஆகவே நிச்சயம் தூய்மையாக மாற்றி விஸ்வத்திற்கு அதிபதி ஆக்குவேன். பாபா எவ்வளவு யுக்தியோடு புரிய வைக்கிறார். இதனுடைய பெயரே சகஜ ஞானம் மற்றும் யோகம். வினாடியின் விஷயம்தான். வினாடியில் முக்தி ஜீவன். நாம் எல்லையற்ற தந்தை மூலம் படித்து கொண்டு இருக்கின்றோம் என்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நமக்காக ராஜ்யம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் நாம் ஏன் உயர்ந்த பதவி அடையக்கூடாது? குறைவாக ஏன் அடைய வேண்டும்? ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. அதில் கூட பதவிகள் இருக்கும் அல்லவா? வேலைக்காரன், வேலைக்காரி நிறைய இருப்பார்கள். அவர்கள் கூட மிகவும் சுகத்தை அடைவார்கள். உடன் மாளிகையில் இருப்பார்கள். குழந்தைகளை பார்த்து கொள்வார்கள். எவ்வளவு சுகமாக இருப்பார்கள். பெயர்தான் வேலைக்காரன், வேலைக்காரி. ராஜா ராணி என்ன சாப்பிடுகிறார்களோ அதையே வேலைக்காரர்களும் சாப்பிடுகிறார்கள். பிரஜைகளுக்கு கிடைப்பது இல்லை. வேலைக்காரர்களுக்கு கூட மிகவும் மரியாதை இருக்கிறது. அதிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகிற்கும் அதிபதி ஆகிறீர்கள். வேலைக்காரர்களோ இங்கும் ராஜாக்களிடம் இருக்கிறார்கள். இளவரசர்களிடம் சபா கூடும்போது தங்களுக்குள் சந்திக்கிறார்கள் என்றால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடங்கள் போன்றவற்றை அணிந்து இருக்கிறார்கள். அதிலும் கூட வரிசை கிரமத்தில் பெரிய அழகான சபை இருக்கிறது. அதில் ராணிகள் அமர்வது இல்லை. அவர்கள் திரைக்கு பின்னால் இருக்கிறார்கள். இது அனைத்து விஷயங்களும் பாபாதான் புரிய வைக்கின்றார். அவரை தான் நீங்கள் உயிர் தானம் அளிக்கக்கூடிய பிராணதாதா என்கிறீர்கள். அடிக்கடி சரீரத்தை விடுவதிலிருந்து காப்பாற்றுகிறார். அங்கே மரணத்தை பற்றி கவலை இருப்பதில்லை. இங்கே எவ்வளவு கவலை இருக்கிறது. கொஞ்சம் ஏதாவது ஆகிவிட்டால் எங்கே இறந்து விடுவோமோ என்று மருத்துவரை அழைக்கிறார்கள். அங்கே பயத்தின் விஷயம் இல்லை. நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீர்கள் எனில் எவ்வளவு போதை இருக்க வேண்டும். படிக்க வைக்கக்கூடியவர்களை நினைத்தாலே நினைவு யாத்திரை விடுகிறது. அப்பா டீச்சர் சத்குருவை நினைத்தாலும் சரிதான். எவ்வளவு ஸ்ரீமத்துப்படி நடக்கிறீங்களோ எண்ணம் சொல் செயல் தூய்மையாகிறது. புத்தியில் விகார எண்ணம் வரக்கூடாது. எப்பொழுது சகோதரன் சகோதரன் என உணர்கின்றீர்களோ அப்போது அது நடக்கும். சகோதரன் சகோதரி என்று உணர்வதால் கூட சீச்சையாகி விடுகின்றனர். எல்லாவற்றையும் விட அதிகமாக ஏமாற்றுவது இந்த கண்கள். ஆகையால் பாபா மூன்றாவது கண் கொடுக்கின்றார். தன்னை ஆத்துமா என்று உணர்ந்து சகோதரன் என்று பாருங்கள். இதற்குத்தான் ஞானத்தின் மூன்றாவது கண் என்று பெயர். சகோதரன் சகோதரி தோல்வி அடைவதால் மற்றொரு வழி கண்டுபிடிக்கப்படுகிறது. தன்னை சகோதரன் சகோதரன் என உணருங்கள். மிகவும் கடின முயற்சி தான் பாடம் இருக்கிறதல்லவா? சில மிகவும் கடினமான பாடமாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் சகோதரன் சகோதரன் என உணர்வதுதான். நல்ல நல்ல பெண் குழந்தைகள் கூட விவாகரத்து செய்துவிட்டு ராவணனுடையவர்களாக ஆகிறார்கள். அதிசயமான விளையாட்டாக இருக்கிறதல்லவா? மாயா எதை தான் செய்வதில்லை. மாயா மிகவும் கடுமையானது என பாபா கூறுகின்றார். கஜேந்திரனையும் முதலை விழுங்கியதாக கூறப்பட்டிருக்கிறது. மிகவும் தவறு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றனர். பாபாவை அவமரியாதை செய்யும்போது மாயை காயாகவே சாப்பிட்டு விடுகிறது. மாயை சிலரை ஒரே அடியாக பிடித்து விடுகிறது. நல்லது. குழந்தைகளுக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறேன், எவ்வளவு சொல்வேன். முக்கியமான விஷயம் தந்தையை பற்றியது தான். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினையுங்கள் என முஸ்லிம்கள் கூட கூறுகிறார்கள். அந்த நேரம் தூங்கக்கூடியது இல்லை. இந்த வழியினால் தான் விக்கர்மம் விநாசம் ஆகின்றது. வேறு எந்த வழியும் இல்லை. பாபா குழந்தைகளிடம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை விடுவதில்லை.
வந்திருப்பதே உங்களை திருத்தி உடன் அழைத்து செல்வதற்காகத்தான். நினைவு யாத்திரையில்தான் நீங்கள் சதோ பிரதானமாவீர்கள். அந்த பக்கம் சேமிப்பாகிக் கொண்டே போகும். எவ்வளவு நினைக்கிறீர்கள், எவ்வளவு சேவை செய்கிறீர்கள் என உங்களுடைய கணக்கை வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். வியாபாரிகள் நஷ்டத்தை பார்க்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். நஷ்டம் ஏற்படக்கூடாது, கல்பத்திற்கும் நஷ்டமாகி விடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள். குட் மார்னிங் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: எண்ணம், சொல், செயல் தூய்மையாக வேண்டும். புத்தியில் விகார எண்ணம் வரக்கூடாது. இதற்காக ஆத்மா சகோதரன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. 2வது, பாபா கடமையுணர்வு கொண்டவராக இருப்பதால் குழந்தையை திருத்தி கூடவே அழைத்து செல்கிறார். இதுபோல் குழந்தைகளும் வாக்கை நிறைவேற்ற வேண்டும். ஒருபோதும் பிரிவதோ அல்லது பாபாவை விட்டு விலகுவதோ கூடாது. வரதானம்: சதா லேசானவர்களாகி தந்தையின் கண்களில் கலந்து விடக்கூடிய சகஜ யோகி ஆகுக. சங்கம யுகத்தில் கிடைக்கும் குஷியின் பொக்கிஷம் வேறு எந்த யுகத்திலும் அடைய முடியாது. இந்த நேரத்தில் தந்தை மற்றும் குழந்தையின் சந்திப்பு இருக்கிறது, ஆஸ்தி இருக்காது. ஆகையால் உங்களது பட்டமே சகஜ யோகி. பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் உழைப்பை பார்க்க முடியவில்லை. குழந்தைகளே, உங்களது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்து சுயம் லேசாகி விடுங்கள் என்று கூறுகின்றார். தந்தை தனது கண்களில் அமர்த்தி கூடவே அழைத்து செல்லும் அளவிற்கு லேசாகி விடுங்கள். தந்தையிடம் அன்பு இருப்பதின் அடையாளம் சதா லேசாகி தந்தையின் கண்களில் கலந்து விடுவதாகும். ஸ்லோகன்: எதிர்மறையாகி சிந்திக்கும் வழியை மூடிவிட்டால் வெற்றி சொரூபம் ஆகிவிடுகிறீர்கள். ஓம் சாந்தி.